ஆன்டி கிரேக்காக மார்க்கெட்டில் ஆன்டி கிரே சீரம்ஸ், ஹேர் பேக்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா உண்மையா? இதுக்கு முன்னாடி ஹேர் ஏன் கிரே ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹேருக்கு கலர் கொடுக்குற காம்பவுண்ட் மெலனின் தான். நம்ம ஹேர் ஃபாலிக்யூல்குள்ள மெலனோசைட் செல் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து மெலனின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஏஜ் ஆக ஆக இந்த மெலனோசைட்ஸ் மெலனின் பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்மியாகும். சில நேரத்தில் வைட்டமின் B12, காப்பர் டெஃபிஷியன்சி மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் கிரே ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். யோசிச்சு பாருங்க, மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணுற செல் ஹேர் ஃபாலிக்யூல்குள்ளே இருக்குது. அப்போது ஸ்கேல்ப் மேலே யூஸ் பண்ணுற சீரம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? ஆனால் கரண்ட் ரிசர்ச்சில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி ப்ராமிசிங் ஸ்டடீஸும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க ஆன்டி கிரேயிங் ப்ராடக்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் ஆன்டி கிரேயிங் ஆகும்னு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. பிராண்ட்ஸ் பண்ணுற ப்ராமிசஸ் விட சயின்ஸை புரிஞ்சுக்கோங்க.